அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலுடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 14 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 68 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 12 சதமாக உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு 280 ரூபாயும் 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. இலங்கைக்கு 990 ரூபாய் வழங்குறாங்க. 20,000 ரூபாய் அதாவது 20 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் 87 சதம் வழங்குறாங்க. 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா 277 ரூபாய் 50 சதம் வழங்குறாங்க. இந்தியாவுக்கு சஜில் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் இலங்கைக்கு 983 ரூபாய் 24 சதம் 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் 971 ரூபாய் 78 சதம் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள் அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதே போல் 964 ரூபாய் 3 சதம் 1 லட்சம் ரூபாய் அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கும் வழங்குறாங்க. 100 தினாரை விட கம்மியாக நீங்கள் அனுப்பினா மட்டுமே இந்த ரேட்டுகள் கிடைக்கும். 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பும்போது அதையும் விட கம்மியாக தான் கிடைக்கும். 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்சில் இலங்கைக்கு 959 ரூபாய் 40 சதம் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 276 ரூபாய் 80 சதம் வழங்கியிருக்கிறாங்க. யுஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இலங்கையர்களுக்கு நீங்கள் 100 தினாருக்கு அதிகமாக அதாவது 150 200 300 500 1000 தினார் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 10 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க. குருத்துபா மாலுக்கு மேலேயுமே இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு 10 ரூபாய் அதிகமாக எடுக்கலாம். ஆனால் இலங்கையில் மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த ரேட் கிடைக்காது. அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் ரெமிட்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதால மக்கள் வங்கிக்கு மட்டும் இந்த ரேட் கிடைக்காது. இலங்கை வங்கி, சம்பத், கமர்ஷியல், HNB இந்த வங்கிகள்லாம் கிடைக்கும். அதே போல் கோய்த்துறைங்க பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா தயவு செய்து பற்றுச்சீட்டை மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக என்ட்ராகி இருக்கான்னு. அதே போல் அவங்க சொன்ன அதே ரேட் உள்ள என்ட்ராகி இருக்கா இன்க்ளூட் ஆகியிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறுவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறுவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறுவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணம். குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கும் 750 ஃபில்ஸ் கட்டணம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போவீங்க. எப்படி நீங்கள் போனாலுமே உங்களுடைய நீங்கள் போகும்போது எக்ஸ்சேஞ்சுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற ரேட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை அவங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியாவுக்கு 278 ரூபாய் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கைக்கு 990 ரூபாய் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் அந்த ரேட் எத்தனை தினாருக்கு பொருந்தும் அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். 990 ரூபாய் இருக்குது அப்படின்றவனே
1000 தினாருக்கு அதே ரேட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அது வெறும் 20 தினாருக்கு 30 தினாருக்குள்ள தான் அந்த ரேட் வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 709 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 993 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 97 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 278 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் பார்த்தீங்கன்னா தற்போது மறுபடியும் 100 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. தொடர்ந்தும் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா அதிகரிக்குதான்னு பார்க்கலாம். இந்த நாட்களில் நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே விலை குறையிருந்தால் வாங்கிக்கோங்க. பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண் செய்த மிக மோசமான கொடூரமான ஒரு செயல். குழந்தை சுட்டித்தனம் பண்ணியதால் நான் அதை வாஷிங் மெஷினில் போட்டு சுற்றிவிட்டேன். கொடுத்த வாக்குமூலம். அதிர்ச்சியில் உறைந்த குவைத். பார்க்கலாம். அதே போல 1.8 மில்லியன் கேப்தகன் மாத்திரைகளுடன் ஷுவைக்கு வந்த கார்கோ பொருள் கைப்பற்றியது சுங்கம். அதே போல் இதோ ஃபேஹா பகுதிகளில் ஆரம்பித்து விட்டாங்க வீதிகள் மற்றும் வடிகான்கள் சுத்தம் செய்யும் வேலையே. அதே போல் நேற்றைய தினம் ஜிலிப்ஷுக் பகுதிகளில் ஒரு கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் கிட்டத்தட்ட 3 பேர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வாடகை அஜார் வீடுகள் ஊழல் செய்பவர்கள் மசரிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். மிகவும் மோசமான ஒரு கொடூரமான செயல். குவைத்தையே உறைய வைத்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். பணிப்பெண்களே தயவு செய்து இனி கவனமாக இருங்க. எல்லா வீடுகள்லையுமே இனிமேல் சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்படும். என்ன நடந்துச்சு தெளிவாக பார்க்கலாம். ஒரு பணிப்பெண், எந்த ஏரியா அப்படின்றது இன்னும் மென்ஷன் பண்ணலை, ஒரு பணிப்பெண், வீட்டு பணிப்பெண், பிலிப்பைன் நாட்டு பெண், குழந்தைய வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம் அதற்குள்ள போட்டு சுற்றி விட்டுட்டாங்க. இறந்து போச்சு. 18 மாதம், அதாவது 1.5 வயது குழந்தை இறந்து போச்சு. என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது கொண்டு போய் அந்த பெண்ணை கைது செய்து விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரணையில் அந்த குழந்தை ரொம்ப எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் தற்போது தெரிவிக்கின்றது. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். குறிப்பாக வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள், இந்த மாதிரி சின்ன குழந்தைகள் 1.5 வயது குழந்தை, 2 வயது குழந்தை, சின்ன குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக சில நேரங்களில் நீங்கள் சலவை இயந்திர அறைக்குள்ளே நிற்கிறீங்க. ஒரு வேளை இப்போது இப்படி கூட நடந்திருக்கலாம் இல்லையா? நீங்கள் சலவை இயந்திரத்துக்குள்ளே துணி 2-3 போட்டிருக்குறீங்க துவைக்கிறதுக்கு. இந்த குழந்தையும் அங்கேருந்து இங்கே ஓடி ஆடி தெரிஞ்ச குழந்தை சலவை இயந்திரத்துக்குள்ளே போய் உள்ள விளையாட்டுக்காக உள்ளே போயிடுச்சு. நீங்கள் அந்த பக்கம் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நின்று நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, கதவை திறந்து வச்சுட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை தேட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சரி அது கிடைக்கலன்னு உள்ளே இருக்கிறத துவைச்சிடலாம் அப்படின்னு ஒரே அடியாக நீங்கள் கதவை மூடிட்டு மெஷினை ஆன் பண்ணி விட்டுறலாம் இல்லையா? இப்படியும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா அது அப்படியும் பார்க்கணும், இந்த மாதிரி கோணத்திலையும் பார்த்தே ஆகணும். அதனால் தயவு செய்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மேலெல்லாம் அப்படியோ உதறி தூக்கி வாரி போடுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரிசானா நஃபீக்கின் மரணம் அனைத்து பணிப்பெண்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளே, பணிப்பெண்களே, ரொம்ப கவனம். வாஷிங் மிஷின் திறந்துருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன் வீட்டில் இருக்கிற பூனை நாய் கூட போய் உள்ளே இருந்துடலாம். சில வீடுகளில் பூனை நாய் இந்த மாதிரி வளர்ப்பு செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அது கூட உள்ளே போயிடலாம். தயவு செய்து ரொம்ப கவனம் அன்பார்ந்த சகோதரிகளை. தெரியும் தானே என்ன நடக்கும்னு. லைஃபே காலி, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உடனே மரண தண்டனை தான், தூக்கில் தொங்க விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனம். நிறைய பேர் இந்த வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிகிறதில்ல. நிச்சயமாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சென்டர்களில் நிச்சயமாக இதெல்லாம் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி விடயங்களை பணிப்பெண்களுக்கு புதிதாக வரக்கூடியவங்களுக்கு தெரியப்படுத்தணும். எங்கள் ட்ரைனிங் சென்டரில் வேறு எதையாவது தேவைக்கில்லாத விடயங்களை மட்டும் நல்லா பழக்கி கொடுப்பாங்க. எப்படி பாதுகாப்பான முறையில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும்னு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து அன்பு சொந்தங்களே, தயவு செய்து கவனம். ஒருவேளை இவங்க வேணும்னே பண்ணியிருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனாலும்
நான் சொன்ன கோணத்திலையும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா சில நேரங்களில் குழந்தைகள் அந்த மாதிரி கூட பண்ணிடலாம். குழந்தைகள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகள் கூட அந்த மாதிரி பண்ணலாம். அதனால் வாஷிங் மிஷினில் நீங்கள் துணியை போட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிட்டு நீங்கள் வந்திருந்தாலும் கதவு திறந்துருந்துச்சுன்னா உள்ளே செக் பண்ணி பாருங்கள். உள்ளே செக் பண்ணி பார்த்துட்டு துணிமணி மட்டும்தான் இருக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துணியை துவைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லை, ஆடைகள் ஏதாவது பாக்கெட்டில் ஏதாவது இருந்துடலாம், ஏதாவது பொருட்கள் இருந்துடலாம், ஃபோன் இருந்துடலாம், பணம் இருந்துடலாம். எது இருந்தாலும் உடனடியாக நீங்கள் துணிமணிகளை செக் பண்ணி பார்த்துட்டே அதுக்கப்புறம் மெஷினில் போடுங்க. அதே மாதிரி தயவு செய்து மூடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும் இந்த மாதிரி ஆபத்துக்களில் இருந்து. 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க ஜிலீப் ஷோக் பகுதிகளில் கடையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால். குறிப்பாக கடைகளுக்குள்ளே இரவு நேரங்களில் யாருமே தங்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தீ தடுப்புக்கான சரியான உபகரணங்களை கடைகளில் நீங்கள் பயன்பாட்டுக்கு வைத்திருந்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்திலையும் தீப்பட்டு இருந்தாலும் காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கான அபராதத்தையும் நீங்கள் செலுத்த வரும் என்பதை மறந்துடாதீங்க கடை உரிமையாளர்களே, பொறுப்பாளர்களே. அதே மாதிரி ஷுவேக் ஹார்பரில் 1.8 மில்லியன் கேப்தகன் போதை மாத்திரைகள் ஒரு பைக்குள்ளே மறைச்சி வச்சு கண்டெய்னர் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது உடனடியாக சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து உடனடியாக அதை கைப்பற்றியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் ஜாபர் இந்த நாட்களில் கல்ஃப் 26 ஃபுட்பால் கால்பந்தாட்ட போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உதைப்பந்தாட்ட போட்டி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபேக்கான ஆன்லைன் வெப் தளங்களும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆன்லைனில் யாராவது டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லை புக் பண்ணுறீங்களா ரொம்ப கவனம். ஃபேஹா பகுதிகளில் அதிரடியாக சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வடிகான்கள் ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா குருத்துபாவுடைய நிலைமை தான். அது இல்லாத வரைக்கும் சந்தோஷம். வாடகை வீடுகள், அதாவது அஜார் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்கள், ஷெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஹாரிஸ், அதாவது காவலர்கள் நிறைய கமிஷன் வச்சு வாடகைக்கு விடுறாங்க. ஆஃபீஸில் போய் கேட்டால் 350 தினார், அதே இங்கே வந்தால் ஒரே ஷெக்காவை 2-3 உடைச்சி 600-700 தினார் வரைக்கும் வாடகைக்கு விடுறாங்க அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு குவைத்தி பெண். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் இது சம்மந்தமாக தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு. பார்ட்டிஷன் உடைச்சி செக்கா விடுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. احنا اليوم بقطعة 12 شارع 2 في هون شقة للإيجار. احنا اجانا من اعلان من تيك توك اسمه عقارات الأمير. عارضين الشقة هاي 3 غرف وغرفة خادمة، وكل غرفة ماستر فيها حمام ماستر، عارضينها ب270. اتصلنا قالنا المصري 280. المهم دخلنا وكل اشي، بقولنا الحارس هاي 550 واكثر من حدا يجي قبلكم على اعلان عقارات الأمير اللي هو 280. يعني واحد قال له 280، واحد قال له 250، 260. ديروا بالكم هذا ايش طريقة نصب جديدة.
خواتي الله يعطيكم العافية، حاب أنبهكم عن عملية نصب منتشرة الفترة الأخيرة بالسوق بشكل كبير جدا، خصوصا في قطاع الأجارات. في أشخاص وأعتقد أنهم خارج الكويت قاعدين ياخذون العقارات اللي احنا كمكاتب عقارية قاعدين نعرضها للأجار ويعرضونها بأسعار مخفضة. على سبيل المثال شقة أجارة 500 يعرضونها 200 ل 300 دينار، دور أجارة 900 ينعرض 300 350، فيلا ب1000 ولا 1500 تنعرض 300 ولا 400 ولا 500 دينار. للأسف أن في بعض الأشخاص قاعدين يصدقون هذه الإعلانات وقاعدين يطلعون على العقار نفسه. الأشخاص اللي يعتقد أنهم برا الكويت قاعد يتواصلون مع المكاتب على أنهم زباين بأرقام كويتية، يأخذون العقارات وبعدها يردون يعرضونها بالأجار المخفض وقاعدين يخلون الناس يطلعون عليها فعلا، ولكن السعر المعلن غير حقيقي. خلينا نقول في ناس اليوم ما تعرف قيمة الأجارات، أول مرة بيأجر فراح ينخدع بهذا السعر. ولكن نصيحة لكم ان لا تدفعون اليوم عن طريق اللينك حق اشخاص انتم ما تعرفونهم. عشان تطمن زيادة قول حق الشخص اللي قال لك ادفع عربون على ما اجهزك العقد، او خلاص المالك موافق تعال ادفع عربون، قابل الشخص نفسه سواء عند البيت عنده في المكتب تواعدت انت معاه مع المالك، تدفع حق شخص معلوم وسلمك الوصل. ولكن انت شخص ما شفته ما تعرفه لا تدفع له. இன்னைக்கு நிறைய பேர் லீவுக்கு போவீங்க. ஓகே, லீவுக்கு போகிறவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு இன்னைக்கு தான் குவைத்தில் மாலியா பக்கம் போனீங்கன்னா நெருங்க முடியாத டிராஃபிக், ஜனம் நிறைஞ்சு போயிருக்கும். அதால் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் விலை கொடுத்து வாங்கிய பொருள், நகை, பணம் இது எல்லாத்தையுமே தயவு செய்து ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே போல தான் பெண்கள் இந்த மாதிரி பாலத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. சில பொறுக்கிகள் பெண்களை தீன்றதாகவும் சீன்றதாகவும் தகவல் இருக்குது. அதனால் பெண்கள் இந்த மாதிரி சன நெரிசல்களுக்குள்ளே போகும்போது ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய அணிகலன்களை பாதுகாத்துக்கோங்க, நகைகளை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய நகையும் திருடு போயிருக்கு, பர்ஸும் திருடு போயிருக்கு, சில பேக்கையும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஸு, அதே மாதிரி ஐடி கார்டு, ஃபோன், இந்த மாதிரி பொருட்களையும் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அதிகமான சன நெரிசல் இருக்கும், அதே மாதிரி சோதனைகளும் அதிகமாக இருக்கலாம். மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே போகும்போது நீங்கள் ஜேக்கெட் மறக்காமல் அணிஞ்சிட்டு போங்க, ஷாக்ஸ், ஷூ எல்லாமே அணிஞ்சிட்டு போங்க. ஏன்னா குளிர் கடற்கரை ஓரம்ன்றதால இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய தினம் நத்தார் தினத்துக்கு போகாத நிறைய பேர் இன்றைக்கி தான் வெளியாகி இருப்பீங்க. என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய நாளை, ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.